ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளேயர் ஹூ காண்ட் லெவலில் எபிசோட் 39 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ரீசெண்டாக என்னால் சரியாக வீடியோ போட முடியல, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வேலையை வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நான் தொடர்ந்தே போடுறேன், ஆனால் ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. நீங்கள் லைக்கை போட்டால் ஒண்டி தான் நம்ம சேனல் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த இடத்துல ஏதோ ஒரு கேட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ளேருந்து யாரோ ஒருத்தங்க வராங்க. அதை பார்த்து அந்த ஆள் ரொம்ப ஆச்சரியமாகறான். என்னது, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களா? இதுதான் உண்மையான மிஷினரியோட பவரும். இப்பதான் நம்மளுக்கு தெரியுது, வரது வேற யாரும் இல்ல, நம்ம கிம் தான். தேங்க்யூ, உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி மார்னிங் ஸ்டார். இங்க கிறிஸ்டல் எல்லாத்தையும் எங்களுக்கு தாங்க, நாங்க வந்து மீதி விஷயத்த ஹேண்டில் பண்ணிக்கிறோம். புரியுது, ஆனா அந்த மார்னிங் ஸ்டார் அந்த டைட்டிலை தாண்டி என்னோட பேரை சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு அது பிடிக்கல அப்படி சொல்றது. புரியுது மார்னிங் ஸ்டார், நான் அப்படியே சொல்றேன். ஆனா நம்ம கிம்முக்கு இன்னமும் தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா மார்னிங் ஸ்டாருன்னு இன்னமும் அதே வார்த்தையை ஒரு சொன்ன இருக்காரு. அங்க அசிஸ்டன்ட் சொல்றாரு, ஹே கிம், உன்னால அதை அவாய்ட் பண்ண முடியலனா நீ என்ஜாய் பண்ணு. சரி ஏதோ ஒன்று கிம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னோட தங்கச்சி அவ என்ன கால் பண்ணியே தொலை பண்றான். கேட்டா நான் கிம்முக்கு கால் பண்ணும், கிம் இருக்கானா அப்படி இருந்தா அவ கேட்டேன்டா. பேக கொடுங்க, நான் எல்லாத்தையுமே லோட் பண்றேன், நீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேளுங்க. அம்மா என்ன விஷயம், அவ எதுக்காக கால் பண்ணா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல, ஏதோ ஒரு விஷயம் காணுமா, அததான் அவ தேன் இருக்கா. உங்க போன் அட்டன் பண்ணோனே பயங்கரமா அவ கத்துறான், அண்ணா நீங்க ரெயினை எங்க கொண்டு போனீங்க? ரெயின் எங்க? அட கொஞ்சம் பொறுமையா தான் பேச. எதுக்காக நீங்க ரெயினை கூடிய வச்சுக்கிறீங்க? நீங்க ஒண்டிதான் ரெயின் கூட இருக்கீங்க. இதெல்லாம் சரியில்ல. நீங்க இதே மாதிரி பண்ணா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எனக்கு ரெயின் வேணும், இல்லனா அவ்வளவுதான் உங்களை. அட உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ரெயினுக்கு வேக்சினேஷனை பண்ணணும்னு சொல்லி நான் தான் கொண்டு போனேன். ஆமா, என்னை பார்த்தா என்ன முட்டாளா தெரியுதா? நான் இதே விஷயத்த தான் போன வாரமும் நீங்க சொன்னீங்க. அப்படியா? இம்மக்கா அங்க என்ன சொல்லணும்னு தெரியல, தேவையில்லாம பப்பியா ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். என்ன பண்றது, இதுக்கு மேலேயும் எனக்கு என்ன சொல்லணும் அதுவும் தெரியல. அங்க இதுல லோ வர கலாய்க்குது. மாஸ்டர் மாஸ்டர் மாஸ்டர், இதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. பெரிய பொய்ய மறிக்க சின்ன சின்ன பொய்ய சொன்னா கடைசியில இப்படிதான் ஆகும். நீங்க உண்மையாவே இருக்கலாம்ல அப்படின்னு நாங்க எலிசா மத்தவங்க எல்லாருமே அங்க சொல்றாங்க. இதனால நம்ம ஹீரோ வந்து அங்க கார்ல ஏறும் போதே சொல்றான், தங்கச்சி உனக்கு தெரியுமா, அதாவது நான் இப்பெல்லாம் இதுக்கு பிஸியா இருக்கேன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ரெயினோ என் கூட இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால நான் அதை பத்தி கூடிய சீக்கிரத்துல உனக்கு சொல்லிடுறேன். என்ன சொன்னீங்க? ஆனா அதுக்குள்ள அவன் காலை கட் பண்ணி விட்டுறான். ஆமா கிம், நம்ம இதுக்கப்புறம் எங்க போகணும், அதை பத்தி நீ எதுவுமே சொல்லலையே. அதுவா, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இன்னொரு வீடு இருக்கு, அங்க நீங்க கொண்டு போங்க. கிம் என்ன சொல்ற, எனக்கு புரியல. அதாவது நீ புதுசா வீடு ஏதாச்சும் வாங்கினியா? எதுவும் அந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அப்பனா நீயும் அந்த டீமன் பொண்ணும் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்றீங்களோ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு? நீங்க அப்படியெல்லாம் யோசிக்க வேணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அங்க வந்திருக்காரு, அவருக்காக தான் நான் அங்க போறேனே. ஆனா நீங்க இதே மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை உங்களுக்கு அதிகமாயிடும். என் கிட்ட இருந்து பிரச்சனை வருதோ இல்லையோ, டீமன் கிங்கால கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த வீட்டு பக்கத்துல இருக்க அந்த வீட்டுக்கு அவன் வரான். அங்க யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, அந்த வயசானவரை அவன் ரெசரக்ட் பண்ணல, அவரு தாங்க இருக்கிறதே. அந்த வயசானவரும் கேக்குறாரு, ஆமா இதுக்கு மேல உங்களை நான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லணுமா? இல்ல அப்படியெல்லாம் வேணா, கிம்னே சொல்லுங்க, அதுவே போதும். என்னால இன்னமும் யோசிக்க முடியல, இவர் வந்து அதே பர்சன் தான். நானு ஒரு உயிரோட வந்துட்டாரு, இருந்தாலும் பாஸ்ட்ல பார்த்தேன் அதே வயசானவரு அவரு தான் நானு, என்னால சொல்ல முடியல. அங்க சிஸ்டம்ல ஈகோட சிங்க்ரனைசேஷன் அது கம்ப்ளீட் ஆயிருக்கும். கார்டியனை நீங்க எழுப்பியாச்சு. என்னது கார்டியனா? அங்க கார்டியனுக்கு ஏதாச்சும் ஒரு ரீஜனை நீங்க செட் பண்ணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அங்க அதுக்குன்னு 2 விஷயத்த அங்க ஷோ பண்ணு. பெரிய இதுவை செட் பண்ணா அவளுக்கும் டிஃபென்ஸ் வந்து டைட்டா இருக்குது, ஏரியாவை செட் பண்ணா அவங்களால நல்லா காட் பண்ண முடியும். அதனால 500 மீட்டருக்கு வீட்டு பக்கத்திலேயே ஒரு டிஃபென்ஸ் ஏரியாவை அவன் செட் பண்ணி விட்டாரான். அங்க இன்னமும் வயசானவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா நான் என்ன உயிரோட வந்துட்டேன் நான் திரும்பவும். ஆமா மிஸ்டர், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? உண்மையை சொன்னா என்னால யோசிக்கவே முடியல. ஆனா நீ சொன்னது எல்லாமே உண்மைதானே இப்பதான் எனக்கு புரியுதுப்பா. ஏன்னா நான் இறந்து போய் இப்போ உயிரோட வந்துட்டேன். அங்க அவரு உடனே நம்ம ஹீரோ பொழிச்சு கேட்கிறாரு, ஆமா மின்சுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு? மின்சுக் எங்க இருக்கான்? நீங்க கவலைப்பட வேணாம், மின்சுக் வந்து இப்போ நல்லா தான் இருக்கான். அவன் என்னோட வீட்டுல நிம்மதியா தூங்கின்னு இருக்கான். ஓ அப்படியாப்பா தம்பி, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா, இந்த உதவிய நான் வந்து மறக்கவே மாட்டேன். அப்படியெல்லாம் தான் ஆயிருக்கும். அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அவரு தேங்க்ஸ் சொல்றாரு. நம்ம ஹீரோ அவரு வாழ்றதுக்குன்னு ஒரு தனி இடத்தையே குத்துருக்கான். போக மின்சுக்கும் அங்க எதுவுமே ஆகல, அதனால அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம மின்சுக்கு இன்னமும் எழுந்துக்கல, அப்படியே அவன் தூங்கிந்தா இருக்கான். அங்க கிம்மோ சொல்றான், எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு அவன் நிறையவே ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தினான். அதாவது நானே யோசிச்சேன் அவனுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரென்த்தானு. அன்னைக்கு நிறுத்தாம உங்களை அப்படியே அவன் ஸ்கல்ப்சர் பண்ண ஆரம்பிச்சான். அதுல அவனோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே போட்டான் போல, அதனால தான் இந்த அளவுக்கு அவன் அடிச்சு போட்ட மாதிரி டயர்டா தூங்கின்னு இருக்கான்.
ஒரு சைடு மின்சுக்கோட அப்பாவும் அங்க இறந்து போயிட்டாருல, அதை பத்தி அந்த வயசானவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் அவனோட கிரீடு தான்ப்பா. அதனால அதை பத்தி நீ அவளைக்கும் கவலைப்பட வேணாம். ஒரு பக்கம் அந்த வயசானவரால நம்ம கிம்மு கிட்ட இருக்க ஈகோ கூட எல்லாம் பேச முடியுது. கிம்மு ஆச்சரியமா கேக்குறான், ஆமா என்னோட லோ லிசா இவங்க கூட எல்லாம் உன்னால பேச முடியுதா? ஆமா அதேதான், உன்னோட ஈகோஸ் கூட என்னால பேச முடியுது. ஏன்னா நானும் இந்த டைம்ல ஒரு ஈகோவா தான் இருக்கேன். அட இது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கு. இப்படி நாங்க பர்னாட் சந்தோஷப்பட்டு பர்னாட்டுக்கும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு பர்னாட்டை கிரியேட் பண்ண அந்த பர்சன் கூட பேசணும்னு. ஆமா ஆமா அதுவும் உண்மைதான். என்னாலேயே சுத்தமா நம்ப முடியல. நான் கிரியேட் பண்ண எக்யூப்மெண்ட் கூட எல்லாம் என்னால பேச முடியுது. இது ரொம்ப டிஃப்ரெண்டான விஷயமா எனக்கு இருக்கு. ஆனா பர்னாட் கொஞ்ச நேரத்துக்கு நீ அமைதியா இருக்கியா? என்னன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். இதுக்காங்க பர்னாட்டை ஒத்துக்குது. இப்பதான் வயசானவரு முக்கியமான விஷயத்த பத்தி அங்க சொல்றாரு. கிம் இதுக்கு மேல என்னால ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்டை உருவாக்க முடியாது. இது கேட்கிற கிம்மோ ரொம்ப ஆச்சரியமா வரான். அங்க இன்னொரு விஷயத்தையும் அவரு சொல்றாரு. அந்த கார்வன் கில்டு அவங்க என்னோட ஒர்க் ஷாப்ல வேற ஏதோ ஒரு விஷயத்தை தான் ஈம் பண்ணவும் பார்த்தாங்க. பைமோன்ஸோட லெகசி, அதாவது அதை தான் நான் காட் பண்ணிருந்த ஒரு கார்டியனா. லோக்கும் இப்பதான் புரியுது இவருக்கு நேச்சுரலாவே கார்டியனுக்கான எபிலிட்டி இருக்கு. அதனால தான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கார்டியனாவும் இருக்காரு. கிம்முக்கும் டவுட்டா இருக்கு, ஆமா பைமோனோட லெகசியா அது என்னது? அதுதான் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த கார்வன் கில்டு கிட்ட போயிருக்கு. இருந்தாலும் இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஏன்னா எங்களோட லெகசி, அதாவது அந்த விஷயத்த என்னோட சன்னாலேயோ இல்ல என்னோட கிராண்ட் சன்னாலேயோ தான் அங்க பயன்படுத்த முடியுமே. ஆனா இப்போதைக்கு என்னால இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாதுப்பா, அதுக்காக என்ன மன்னிச்சிரு. அட பரவாயில்ல மிஸ்டர், அது இருக்கட்டும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அதாவது நீங்க பண்ண விஷயத்துக்கு தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். அதே மாதிரி நீங்க என்னோட ஹவுஸை காட் பண்ணாலே போதும். சரி நான் அதையே பண்றேன். அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரெஷர், அதை நான் உனக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது என்ன விஷயம் அதை நம்ம போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறம் அவங்க டீமன் பொண்ணு சொல்றான், அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி நாங்க போக போறோம். என்னது எவ்வளவு சீக்கிரமாவா? ஃபைனலி இந்த பொண்ணு போறால, இதனால ஈகோஸுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க டீமன் பொண்ணு சொல்றான், உண்மையை சொன்னா நான் இன்னமும் கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ விஷயம் மாறி போயிடுச்சு. அதனால நான் இப்பயே போற மாதிரி இருக்கேன். ஆந்திரோஸும் அவனோட வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால என்னால சும்மா இருக்க முடியாது. ஒரு சைடு அந்த வயசானவர் கிட்ட ஏதோ ஒரு ட்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கீயை குத்துருப்பாரு. அது என்னதுன்னு அந்த பக்கம் நம்ம ஆளு போய் பாக்குறான். அது ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸா இருக்கு. ஈகோவும் சென்ஸ் பண்ணி சொல்லுது, மாஸ்டர் நாங்க உள்ள சென்ஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் உள்ள ஸ்பெஷலா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன் பர்னாட்டும் அதே தான் சொல்லுது. ஆமா மாஸ்டர் அதே தான், நானும் சென்ஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே உள்ள இருக்கிற மாதிரி தெரியல ஸ்பெஷலா. சரி உள்ளே போய் பார்க்கலாம், ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு. நல்ல லாக்கை ஓபன் பண்ணிட்டு அங்க உள்ள போய் பார்க்கறான். அங்க ஒரு பிரகாசமான ஒளி அப்படியே மூஞ்சில அடிக்குது. அட இது ஏகப்பட்ட காரு, ஏகப்பட்ட ட்ரெஷரு, கோல்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. எல்லாமே ரொம்ப ரேரான விஷயம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த பெரியவரு நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதை வச்சுலாம் நம்மளால என்ன பண்ண போறான் எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோட உங்களை தேடி வரும். ஸோ நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.